ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த 2024 இந்த மே மாதம் பிசிஏஜி சபையின் மூலமாக நடத்தப்படுகிற விபிஎஸ் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல வசனம் படித்தீங்க, நல்ல ஆண்டவருக்காக வாழ்வதற்கு சில தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் படிக்கிற இந்த வசனங்களை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது கேட்டால், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். தீமத்தை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பெரிய பாஸ்டர் அந்த சின்ன பையனை பார்த்து, வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, மகனே, உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்கு உனக்குள்ளே இருக்கிறதை பற்றி சந்தோஷப்பட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இந்த வசனம் ஸ்கூலில் படிக்கும்போது பள்ளி பாடங்களை படிப்பீங்க. இங்கிலீஷ், தமிழ், கணக்கு, சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு படிப்பீங்க. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனம், இந்த வசனம் நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டும். வேதம் சொல்கிறது, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆகவே இந்த வசனத்தை படித்து கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையில் வைத்து கொள்ளுங்கள். அது அந்த வசனம் படிக்கும்போது தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லப்படுகிறது. நீங்கள் வளரணும், பெருகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்கிறேன். உங்களை அனுப்பி வைத்த பெற்றோருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பொறுப்பினர் பாஸ்டர் பிரேம், புலோமியம் மற்றும் டீச்சர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க. நல்ல உதட்டில் நல்ல சாயம் போட்டுருக்கிறீங்க, பார்க்க அழகாக இருக்கீங்க, நல்ல தூதர் மாதிரிலாம் வந்திருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நல்ல முறையில் செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதி, எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதி, ஒழுக்கமாக இருந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெறுங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பயபக்தியோடு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் பயபக்தியோடு ஜெபம் பண்ணும். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே, இந்த நாளிலையும் இந்த ஆண்டுடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தை நடத்த உதவி செய்தீர். நல்ல கால நிலைமை கொடுத்தீர், பாதுகாப்பு கொடுத்தீர், நல்ல ஊழியங்களை தந்தீர். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசிரியர்களுக்காக நன்றி, டைரக்டர்ஸ் நன்றி, பெற்றோருக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி. இன்றைக்கி நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தாங்க. இங்கே படித்த வசனம் வாழ்க்கை முழுவதும் பயனுள்ளதாக மாற்றி கொடுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you all. God bless you. Thank you so much பாஸ்டர். நம்முடைய தலைமை போதகர்கள் வந்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வந்து நல்லா கிளாப் பண்ணி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஓகே சூப்பர். இந்த நேரத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த FGVBS 2024 இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வந்திருக்கிற பெற்றோருக்காக, சபை மக்களுக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். வந்திருக்கிற இந்த நல்ல சிறு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். குட்டி குட்டி செல்லக்குட்டீஸ், தங்க கட்டீஸ் எல்லாம் வந்து நமக்கு சூப்பராக அவங்க முதல்ல ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். பழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற. 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 கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். பழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன்.
பரிசுத்தனாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். பரிசுத்தனாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். ஜீவனடைந்து எழும்புவேனே, ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே. நான் ஜீவனடைந்து எழும்புவேனே, ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே. ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற, ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற, ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற, ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற. ஓகே, அடுத்தது இதே பிகினர் பிள்ளைங்க விபிஎஸ்ல அவங்க கற்றுக்கொண்ட மெமரி வேர்ஸ் அண்ட் ஒவ்வொரு நாள் உள்ள தலைப்பை அவங்க சொல்ல போகிறாங்க. எப்படி சொல்ல போகிறாங்க நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் செய்கிறாங்கன்னு. கத்தராவிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொத்து 1 Corinthians 5:57. நான் 2 நம்பிக்கையோடு எழும்புவேன். கூப்பிடுகிற எளியவளையும் தெரிய உதவி அத்த தெரியவளையும் அவள் வெளிவிப்பார். சங்கீதம் சங்கீதம் 77:12. வெரி குட். நான் மூன்று ஜீவனாய்ந்து எழும்புவேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. 4 மேலே நோக்கி எழும்புவேன். கத்தரை காத்திருப்பவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:9. 4 இயேசுவை சந்திக்க எழும்புவேன். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமோஸ் 4:12. நம்பிக்கையோடு எழும்புவேன், ஜீவனடைந்து எழும்புவேன், மேலே நோக்கி எழும்புவேன், இயேசு சந்திக்க எழும்புவேன். இந்த சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் வசனத்தை அப்படி கணீர்னு சொன்னாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொருக்கா நல்லா கிளாப் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்திடுவோமா? அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் இன்னும் முடியலை. தொடர்ந்து வானத்தில் மேக கூட்டங்கள், அது நடுவில் இயேசு வரப்போகிறார். இயேசுவை சந்திக்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இப்போவே பூம் பூம் எக்கால சத்தம் தொனிக்கையில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள்.